ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாகவே ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுவோம். அதுலேயும் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவலில் செய்கிற கொழுக்கட்டை தான். இதில் நீங்கள் வெள்ளை அவல் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிகப்பு அவல் வெள்ளை அவலை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். ஸோ இது கிடச்சிதுன்னா நீங்கள் இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சிகப்பு அவலில் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கையில் வச்சு நமக்கு உடச்சி பார்க்குறப்ப உடையணும். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே சேர்த்து ஒரு 5 ஏலக்காய் அளவு சேர்த்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஜாகரி பவுடர். அது ஒரு 1 கப் அளவுக்கு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3:2:1 ரேஷியோ தான். 3 கப் அவல் எடுத்துருக்கிறேன், 2 கப் வாட்டர் அண்ட் 1 கப் நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம கொதிக்க வைக்கிறப்போ இதில் எந்த பாகுபதமும் நமக்கு தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது கொதிக்கிறப்பவே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டர் தான். இந்த சைஸ் அளவுக்கு பட்டரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அவல் ஃபுல்லாமே அந்த சர்க்கரை தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எந்த விதமான மோல்டும் இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடி கொழுக்கட்டை தான் செய்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மாவை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு பர்ஃபெக்டாக பிடி கொழுக்கட்டை கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோதகம் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுவும் அதே மாதிரி பால் ஷேப்பில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இன்னும் நமக்கு மோல்டில் மாதிரியே ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு அங்கங்கே கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக மோல்டில் பண்ண ஷேப்பே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி இட்லி பாட்டில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவலை வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே ஒரு 20% குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சக்கரை தண்ணியில் போடுறப்போ ஒரு 50% குக் ஆகிருக்கும். ரிமைனிங் ஒரு 30% காண்டி தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான மோல்டே இல்லாமல் சூப்பரான அவல் கொழுக்கட்டை, ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு. நம்ம ரிமிகாஸ் டைரி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நம்ம அரிசியில் செய்கிற கொழுக்கட்டையை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.